சாந்தி, என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த கடைசி காலத்தில் எப்படி இந்த மனித ஆத்மாக்கள்லாம் பிரம்மகுமார் குமாரிகள் கிட்ட வருவாங்க, அதை பற்றி அப்பா இன்றைக்கி ஆழமாக சொல்ல போகிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ உயிரோட்டம் உள்ள கலங்கரை விளக்கமாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ எல்லாருமே பாபா அப்பாவோட அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். கேள்வி கேட்குறாங்க, அப்பா இன்னும் போக போக எந்த மாதிரி வழி கிடைக்கும் தெரியுமா? அதன் மூலம் நிறைய ஆத்மாக்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அப்பா பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் போக போக பாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகளிடம் செல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வைகுண்டத்தின் இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கான ஞானம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு வழி கிடைக்கும். எப்படின்னா ஒரு சைகை அவங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னா பிரம்ம பாபாவோட காட்சி அவங்களுக்கு கிடைக்கும். பிரம்ம பாபா அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். அவரோட படங்கள் காட்சியாக கிடைக்கலாம். இல்லைன்னா ஸ்ரீ கிருஷ்ணரோட காட்சி கிடைக்கும். இந்த மாதிரி பிரம்மகுமார் குமாரிகள் கிட்ட நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த காட்சிகள் எல்லாமே கடைசி நேரத்துலேயும் நடக்கும். ஓம் சாந்தி. பாபா கேட்குறாங்க, இப்போ எல்லாருமே கேட்டுட்டு தானே இருக்கீங்க இந்த ஞானத்தை. பாபா கேட்குறாங்க, இப்போ நீங்கள் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கீங்க? யாரோட நினைவில் இருக்கீங்க? இப்போது அப்பாவோட நினைவில் தானே இருக்கீங்க. சிவ பாபாவோட நினைவில் தானே இருக்கீங்க. இல்லைன்னா வேறு யாரோட நினைவில் இருக்கீங்க? வேறு ஏதாவது விஷயத்தை நினச்சிட்ருக்கீங்களா? சிவ பாபாவை மட்டும் நினைவு பண்ணுங்க. ஏன்னா இது புத்தியோட வேலை. புத்திக்கு நீங்கள் தானே எஜமானன். இல்லை புத்தி எதை காட்டுதோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்களா? அப்பாவோட நினைவில் நீங்கள் இருக்கணும்னு புத்திக்கு முதல்ல கட்டளை கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கு போய் ஆகணும். அப்போது வீட்டையும் நினைவு செய்யுங்க, அப்பாவையும் நினைவு பண்ணுங்க மற்றும் வீட்டையும் நினைவு செய்யுங்க. இப்போ நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் நீங்கள் இப்போது சுயத்தை தரிசனம் செய்யணும். அது என்ன சுய தரிசனம் அப்படின்னா, ஆத்மா உங்களை நீங்களே தரிசனம் செய்யுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ஆத்மாவாகிய நம்மளை தரிசனம் செய்கிறோமோ, நம்மளோட அந்த ஜிடை, அதாவது ஜடம், அந்த உயிரே இல்லாத அந்த சிலையை பார்க்குறதுக்கு நிறைய பேர், தரிசனம் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போது நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பக்தி செஞ்சிட்ருக்காங்க. கூட்டம் அவ்வளோ அலை மோதுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா அதிகமான நேரம் இப்போ நம்ம நம்மளை நாமளே தரிசனம் செஞ்சிட்ருக்கோம். அதுவும் எப்படி பாபா சொல்கிறாருன்னா, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களே, நீங்கள் பரந்தாமத்தில் என் கூட இருந்தீங்க. அதுக்கப்புறம் சத்யுகம் வந்தீங்க. தேவதைகளாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்களே பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகுறீங்க. உங்களை எல்லாரும் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்படுது இல்லையா, இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ மோசமாயிட்டோம், தேவதைகள் நீங்கள் தான் ரொம்ப தூய்மையாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நீங்களே பிரம்மகுமார் குமாரிகளாக ஆகுறீங்க, பிராமணனாக ஆகுறீங்க. உச்சி குடிமி பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுது. அது இப்போது நீங்கள் உண்மையாகவே அந்த மாதிரி பிராமணர்களாக ஆகிட்டீங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து நீங்கள் தான் ஃபரிஸ்தாவாக
பறந்து போயிடுவீங்க. எப்போன்னா, இந்த முழு உலகத்தோட உண்மையான அந்த விநாசம் வர்றதுக்கு முன்னாடியே. ஏன்னா, அந்த டைம் இந்த இந்த சண்டையெல்லாம் எப்போ ஏற்படும்னா, இப்போ உலகத்தில் அந்த சண்டை நடந்துகிட்ருக்கு, இங்கே வந்து பாம் போட்டிருக்காங்க, இவங்கள வந்து இயற்கையோட அந்த சீற்றங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நியூஸில் கேள்விப்படுறீங்க. அதுவும் இப்போது கற்பழிப்பு இதெல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு இந்த டைமில். ஸோ அந்த டைமை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு அடி அடிச்சிருக்கார் பாபா. அந்த ட்ராமா மூலிமா நமக்கு வந்து சைகைகள் கிடைக்குது. பாபா சொன்ன மாதிரி உண்மையாகவே இந்த டைமில் நடந்துகிட்ருக்கு. அப்போது அப்பா சொன்னது எல்லாமே நடக்க தானே செய்யும். பஞ்சம், பட்டினி எல்லாமே நடக்கும். உலகத்தோட அந்த இறுதி நேரம் அவ்வளோ இருளாக இருக்கும். மனிதர்கள் அவ்வளோ விகாரங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அந்த சண்டை ரொம்ப மோசமான சண்டைகள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த யுத்தம் உள்ளே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நம்ம வந்து வெல்லணும். அது வரைக்கும்லாம் நம்ம காத்துட்ருக்க தேவையில்ல. அதற்கு முன்னாடியே முழுமையான கர்மாதீத் நிலை, எந்த ஒரு பாவகர்மமும் இல்லாத மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஆக்கணும். அதற்கான முயற்சி பண்ணணும். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குழந்தைங்களே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. என்னை நினைக்கவே மாட்றீங்களே. நிறைய டைம் வந்து உங்களோட காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து பிஸி ஆகிடுறீங்க. நடிப்பு தான் நடிச்சிட்ருக்கீங்க, சரி. உங்களோட புத்தி வந்து அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அப்பாவோட நினைவில் இருக்கணும். மற்றும் சத்தியுகம் நீங்கள் வரணும்ல, சத்தியுகத்தை பற்றியும் நீங்கள் நினைக்கணும். இளவரசன் இளவரசி ஆகணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை நினைங்க. ஏன்னா அவங்களோட சுயம் வரத்துக்கு அப்புறம்தான் உண்மையாகவே இந்த உலகம் சொர்க்கமாகவே மாறும். அதாவது சொர்க்கமாகவே அதுக்கப்புறம்தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுதான் 111 உலகத்தோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைமில் என்னென்ன நீங்கள் பண்ணீங்கன்னு இப்போ நினச்சி பாருங்கள். ஏற்கனவே அது நடந்திருக்கு. இப்போ மீண்டும் அதே மாதிரி தங்க மாளிகையில் நாங்கள் வாழ்வோம். இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ மாளிகைகள் என்ன தான் இருந்தாலும் அது வந்து தங்கத்துலலாம் செய்யலையே. அப்போ தங்கத்துலேயே வீடு இருக்கும். அதுவும் வீடு கிடையாது, சின்ன வீடெல்லாம் கிடையாது, பெரிய வீடாக இருக்கும், பெரிய மாளிகையாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இவங்க வந்து பிரஜைகளாக வந்திருக்காங்க, இவங்க வந்து ஏழைகளாக இருக்காங்க, தாசிகளாக இருக்காங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே தங்கத்தில் வீடு நிச்சயமாக இருக்குது. ஆனால் என்ன, அந்த பதவியிலையும் அந்த மதிப்புலேயும் தான் வந்து வித்தியாசம் ஏற்படும். மற்றபடி எல்லாருக்குமே சுகம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அதிகமான சுகம் வந்து அந்த முதல் நம்பரில் வர்றவங்களுக்கு தான். அப்போ அதுக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறீங்க, முதல் நம்பர்லேருந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அப்பா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். ஆத்மானு உங்களை நல்லா உணர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அப்பாவை நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த காரியம் வேணால் பண்ணுங்கள், எந்த வேலைக்கு வேணால் போங்க, எதை வேணால் பண்ணுங்கள், சமையல் கூட பண்ணுங்கள். ஆனால் அப்பாவோட நினைவில் இருந்து சமைக்கணும். ஏன்னா அப்பாவோட நினைவில் இருந்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவு வந்து எவ்வளோ தான் ஒரு வைப்ரேஷன் மோசமாகவே இருந்தாலும் அது புதுசாக மாறும். அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப தூய்மையானதாக மாறும். உடலுக்கு சக்தியை கொடுக்கும். உடலுக்கு இப்போ வந்து அதிகமான சக்தி தேவை. எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சக்தி இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்பாவோட நினைவில் இருந்து அப்படியே வந்து சமைக்கிறீங்க, அப்படியே வந்து சாப்பிடவும் செய்யணும். சாப்பிடும்போது வேறு ஏதாவது மொபைலில் பார்த்துக்கிட்டு இல்லை ஏதாவது வந்து நினச்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. அப்பாவோட நினைவில் மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கான முயற்சியாவது பண்ணுங்கள்.
அதே மாதிரி குளிக்கிறீங்க, இப்போ நீங்கள் குளிச்சு தான் ஆகணும், உடலை வந்து குளிப்பாட்டி தான் ஆகணும். ஏன்னா இது ஒன்றும் சத்தியம் கிடையாதே. உடல் வந்து சுத்தம் படுத்தணும். அப்போ சுத்தப்படுத்தும் போது முழுமையாக அப்பாவோட நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் வந்து ஆத்மா தான், இந்த உடம்பு வந்து இப்போது சிவ பாபா தூய்மைப்படுத்திகிட்டு இருக்காரு, இந்த இந்த ரதத்துக்கு நான் வந்து இப்போது சேவை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இது சிவ பாபாவுக்கு நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன். அப்போது அர்ப்பணம் பண்ண இந்த உடம்பு வந்து நான் பார்த்துக்கணும் ட்ரஸ்டியாக இருந்து. அப்போது அது அந்த உடலுக்கு சொந்தக்காரர் வந்து சிவ பாபா தான் அப்படின்னு அந்த நினைவுலேயே, அவரோட நினைவுலேயே நம்ம வந்து குளிப்பாட்டணும். அப்புறம் நடந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நடக்கிறீங்க, நடந்து தான் ஆகணும். உடலை யூஸ் பண்ணி நடந்து தான் ஆகணும். நடக்கிறீங்க, அப்புறம் உட்காருறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல உட்காரும் போது எப்போல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் உட்காருறீங்களோ அமர்றீங்களோ அந்த டைம்லலாம் அப்பாவை நினைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சத்தியுகத்தையும் நினைவு பண்ணணும். சத்தியுகத்தில் நம்ம தேவதையாக இருந்தோம், நம்ம அங்கே ராஜ்யம் செஞ்சோம் அப்படின்னு அந்த நினைவையும் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு அப்பா நமக்காக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கர்ப்ப மாளிகை இருக்கும். இங்கே வந்து எல்லாம் தப்பு பண்ணிவிட்டு கர்மாவையும் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. எங்கன்னா இந்த கர்ப்பத்தில் போய் தண்டனை 11 மாதம் வந்து அவ்வளோ கொடுமையான தண்டனைகள். அப்போது அங்கே வந்து அப்படிலாம் தண்டனைலாம் அனுபவிக்க மாட்டாங்க. குழந்தைங்க வந்து வயிறில் தான் இருக்காங்க. அந்த வயிறே வந்து ஒரு மாளிகை மாதிரி அவ்வளோ சுகமாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரி திரும்பவும் நீங்கள் வந்து துக்கத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா பாவ கர்மங்கள் ஒன்று கூட இல்லாமல் இருக்கணும். எந்த பாவமும் செய்யாமலேயும் இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் வேறு எந்த வழியும் கிடையாது. இது ஒன்று தான் வழி. எல்லாருக்கும் ஒரே வழி தான். பிரம்மா பாபாவுக்கும் சரி, அவர் அவ்வளோ பூஜை பண்ணார், அவ்வளோ பக்தி பண்ணார், அவருக்கும் அதே வழி தான். இப்போ நம்மளுக்கும் அதே வழி தான். பக்தி மார்க்கத்தில் அப்படி பண்ணார். ஆனாலும் அவருக்கு என்ன தான் இறைவனே அவர் உடம்புல வந்தாலும் அவரும் முயற்சி செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் முயற்சி செஞ்சு தான் ஆகணும். அது என்னென்னா ஆத்மான்னு உணர்றது ஃபஸ்ட்டு. நம்மளை நாமளே தரிசனம் பண்ணணும் மற்றும் சிவ பாபாவை தரிசனம் செய்யணும். அவரையும் புத்தி மூலியமாக பார்க்கணும். அப்போ தான் என்ன நடக்கும், இந்த பாவ கர்மங்கள் விநாசமாகும். உலகத்தையே விநாசம் பண்ணுறதுக்கு இயற்கை தத்துவங்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் அவங்க இன்னமும் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. எதற்காகன்னா நமக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, எஜமானர்களே நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, சீக்கிரமாக தூய்மை ஆகிடுங்க அப்படின்னு. சீக்கிரமானா ரொம்ப வேகமாக நினைவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. பொறுமையாக அமைதியாக நம்ம மனசை அமைதிப்படுத்தி மனசுக்கிட்ட சொல்லி அப்புறம் புத்தி மூலமாக சிவ பாபாவை நினைவு பண்ணணும். புத்தியே நீ வந்து சிவ பாபாவோட நினைவுலேயே இரு. அட்லீஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப நேரம் நினைவு பண்ண முடியலன்னா கூட எடுத்த உடனே அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் 3 நிமிஷமாவது எல்லாம் 1 மணி நேரத்துக்கும் நினைவு பண்ணணும். அது அந்த நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பாபாவோட நினைவு மட்டும்தான் வரணும், வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பாவ கர்மங்கள் வந்து முழுமையாக அழியும். இல்லை வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு அப்பாவையும் நினைச்சிட்டே இருக்கீங்க, நினைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அதற்கு பேர் நினைவு கிடையாது, யுத்தம். மாயாவோட யுத்தம் நடந்துகிட்ருக்கு. சொல்லப்படுது இந்த மாதிரி பெரிய பெரிய யுத்தத்தில் வந்து யார் போராடி ஜெயிக்கிறாங்களோ, யார் வந்து இந்த மாதிரி வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு கால்கடியில் தான் எல்லாருமே வந்து இருக்கணும். அவங்களோட
வழிபடி தான் எல்லோரும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த யுத்தம் வந்து வெளியில் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மாயாவோட யுத்தம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. மாயா அப்படின்னா அது வெளியில் எங்கேயும் கிடையாது, இந்த எண்ணங்கள் தான். வேறு இந்த உலகத்தை பற்றின எண்ணங்கள், உலகத்தில் இன்னமும் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசை, பயம், இதெல்லாம் தான் அந்த யுத்தம். இந்த தேகத்தை பார்க்குறது, தேக உணர்வில் இருக்கிறது, இது எல்லாமே யுத்தம் தான். ஆத்ம உணர்வில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சகஜமாக நம்ம அப்பாவையும் நினைவு செய்ய முடியும். அப்பாவை மட்டும் நினைக்கணும். எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே பாபா, அது நடந்தால் நல்லா இருக்குமே, எல்லாத்தையும் அப்பா கிட்ட முழுமையாக கொடுத்துடணும். ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கலாம். அது என்னென்னா, அது கூட இருக்கக்கூடாது. அது என்னென்னா, நம்ம சத்தியுகத்தில் முதல் நம்பர்லேருந்து வரணும், அதற்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு அந்த நல்ல ஆசைகள் வைக்கலாம். ஆனால் எதிர்பார்க்காம நம்ம செய்யும் போது தான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். முதல் நம்பரில் வரணும்னு யோசிக்கிறது தப்பு கிடையாது. அதனால் அப்பா சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு லட்சியம் வைக்கலாம், லட்சியம் இருக்கணும். ஏன்னா லட்சியம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தீவிரமாக பண்ண முடியும். கிடைக்கக்கூடிய பிராப்தி வந்து அளவற்றது. அது சத்தியுகத்திலிருந்து அவ்வளோ கிடைக்குது, பல ஜென்மத்துக்கு. 21 ஜென்மம்னா 2500 வருஷம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பிறவிகளையும் நல்ல பிறவிகளாக நமக்கு கிடைக்கும். அதற்கு இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். இங்கே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சுக வைபவங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணணும். ஆனால் அப்பாவை நினைக்கும் போதும் உங்களுக்கு சுகம்தான் கிடைக்குது. அந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகத்தை விட அப்பாவோட நினைவிலேயே இருக்கும் போது மனசு, புத்தி இது எல்லாமே அமைதியாகும். சமஸ்காரம் எல்லாமே வந்து ரொம்ப தெய்வீகமாக மாறிடும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கும் அப்பாவோட ஞானத்தை கொடுக்கணும், சக்திகளை கொடுக்கணும்னு அந்த மாதிரி ஒரு கருணை உள்ளம் தான் வரும். அப்போது அதை நம்ம ஏன் முயற்சி செய்யக்கூடாது? கடைசி டைமில் முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குமா? இல்லை இந்த மாயா வந்து சொல்லுதா மனசில் வந்து அது எல்லாத்தையும் வெல்லணும், இப்போலேருந்தே முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முயற்சி செய்யணும். ஒரேடியாக நினைவு பண்ண முடியாது. ஆனால் வந்து ஒரு டைம் நம்ம சார்ட் வைக்கணும். இவ்வளோ நேரம் நான் நினைவு பண்ணாலும் அப்பாவோட நினைவில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். அந்த மாதிரி உறுதியாக இருக்கவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ அந்த சரி நினைவே வர மாட்டேங்குது அப்படின்னா கூட சுயத்தை வந்து தரிசனம், அந்த 5 சொரூபங்கள் பயிற்சி பண்ணுங்கள். பரந்தாமத்தில் இருந்தேன், சத்தியுகத்தில் நான் என் தேவதையாக இருந்தேன், அதுக்கப்புறம் பக்தி மார்க்கத்தில் அதாவது நானே வந்து பூஜைக்குரிய ஆத்மாவாக இருந்தேன், மற்றும் இப்போ பிராமணனாக ஆகியிருக்கேன், ஃபரிஸ்தாவாக இருந்தேன் அப்படின்னு. இதை வந்து 5 சொரூபத்தையும் அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது என்ன நடக்கும்னா, அந்த வீணான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். இதை தான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கிருஷ்ணர் வந்து கையில் சக்கரம் வச்சுருந்தார், அந்த சக்கரத்தை மூலிமா அசுரர்களை வென்றார், அசுரர்களை கொன்னுட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி அசுரர்களை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒரு விகாரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்களா என்ன? விகாரிகள் தான் கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளுக்குள்ளே வருது. அப்பாவை நினைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. அந்த எண்ணங்களை நம்ம வந்து வெல்லணும் அப்படின்றதுக்காக அந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றுறது உள்ளுக்குள்ளேயே. அப்பா சொல்கிறாங்க, அந்த சுய தரிசனத்தை சுற்றுனதுனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு பக்தியில் வந்து அந்த மாதிரி
கிருஷ்ணருக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்பா சொல்கிறாங்க, இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நினைவு சின்னம் அமையலை. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து நல்லா முயற்சி செய்கிறீங்க, அடுத்த நேரமே வந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறீங்க. வேறு சில பேர் ரொம்ப மோசமாகவும் போயிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஆகாமல் முழுமையான முயற்சி திடமாக வந்து செய்யுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா வந்து வரதானம் சொல்கிறாங்க. என்னென்னா, சர்வசக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்திலேயே கூடவே வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தி ஆக முடியும். அதுக்கு பாபா வந்து விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த குழந்தைகள் வந்து சர்வசக்திவான் பாபா, அவர் தான் எல்லா சர்வசக்திகளும் அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் கூடவே யார் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு சர்வசக்திகள் மீதும் உரிமை இருக்கும். சர்வசக்திகள் அதாவது அந்த அஷ்டசக்திகள் மற்றும் எல்லா விதமான சக்திகளுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதெல்லாம் நடக்கவே முடியாது. யார் பாபாவை சர்வசக்திவான எப்பயுமே இணைந்த ரூபத்திலே அவர் கூடவே இணைஞ்சிருக்காங்களோ, நினைவின் மூலமாக இணைஞ்சிருக்காங்களோ, அவங்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னெலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வெற்றி வந்து பிறப்பு உரிமையாகும். ஏனென்றால் மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னும் வெற்றி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் வந்து அவங்க ஏதாவது அசுத்தமாக ஏதாவது தொட்டுட்டாங்க, இல்லை விகாரிகளை யாரையாவது தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உடனடியாக குளிச்சுருவாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபிசிக்கலான இதை மட்டும் சொல்லலை. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தியில் மனசில் எந்த ஒரு அழுக்கையும், விகாரங்கள் என்ற அழுக்கு வந்து கொஞ்சம் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த அழுக்கு வந்துடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உண்மையான பிராமணர்கள். அப்போ என்ன பண்ணணும், அழுக்கு வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணணும்னா உடனடியாக குளிச்சிடணும். இந்த ஞானத்தை முழுமையாக படிக்கணும், இல்லை கேட்கணும், இல்லைனா வந்து இந்த அவ்யக்த வாணிகளை வந்து முழுமையாக படிக்கணும். நிறையா அவ்யக்த வாணியில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து படிக்கணும், இல்லைனா வந்து நினைவு பண்ணி பார்க்கணும். அப்பாவோட அந்த மகா வாக்கியங்களை மனசில் வந்து படிக்கவே முடியல அப்படின்னா கூட அப்பா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் குறிப்பு எடுத்து எழுதி வைக்கணும். ஒரு நோட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு தனி டைரி அழகாக வந்து அந்த டைரியை மெயின்டைன் பண்ணணும். அந்த நோட்டை வந்து அழகாக கோடெல்லாம் போட்டு நம்ம வந்து பாயிண்ட் எழுதி வைக்கணும். ஏன்னா எழுதி வைக்கிறவங்களுக்கு தான் அந்த நினைவு திரும்ப வரும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலமாக இந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு இந்த உண்மையான வழிகளை சொல்லி எங்களை முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.